மிகப்பெரிய குளறுபடி நீட்ல. இந்த நீட்டே தேவையில்லைன்றதான் எங்களுடைய எண்ணமும் கூட. நீட்டே தேவையில்லை. இந்த நீட்டே மிகப்பெரிய குளறுபடி. இது மக்களுக்கு தேவையில்லாத அலக்கழிப்பு. இதோட ஒரு தேர்வை ஒன்றிய அரசு ஒழுங்கா கூட நடத்த முடியாத அளவுக்கு ஒரு தேர்வை கூட ஒழுங்கா நடத்த முடியல. லட்சக்கணக்கான மாணவர்கள் 20 லட்சம் மேற்பட்ட மாணவர்கள் எழுதுறாங்க. ஒரு கொஸ்டின் பேப்பரை கொண்டு போய் சரியா கொடுக்க முடியல. சென்டர்ஸும் கம்மியான சென்டர்ஸ் தான், பெரிய அளவுலாம் இல்லை. இதை விட பெரிய தேர்வுகள்லாம் இந்தியா முழுவதும் நடக்குது. சென்டர்ஸும் கம்மியான சென்டர்ஸ் தான். என்னன்னா இவர்களால இத்தனை வருஷம் ஆகியும் ஒரு தேர்வுல கூட மெச்சூரிட்டி இல்லை. வர்ற மாணவர்கள் தான் நீங்க வளையல கழட்டு, தோட கழட்டு, துப்பட்டா கழட்டுங்கிறீங்க. நீங்க போய் கொஸ்டின் பேப்பர் கூட ஒழுங்கா போய் சேர்க்க முடியல. இதை அதை செய்ய முடியாம நீங்க வர்ற மாணவர்களையும் ஃப்ரிஸ்கிங் பண்றீங்க, கையில இது பண்றீங்க, ஒரு சின்ன கம்மல் கூட போட விட மாட்டேங்கிறீங்க. அவ்வளவு தூரம் பண்ற நீங்க கொஸ்டின் பேப்பர் கூட கொண்டு போய் சேர்க்க முடியல. அதை கூட கண்டிப்பா இது பண்ண முடியல. மற்ற மாநிலங்கள், அதாவது தென் மாநிலங்கள்லாம் நல்லா இருக்கு. அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற மாநிலங்கள்லயும் அவங்க இருக்கிற மாநிலங்கள்ல மட்டும் தான் இந்த தவறு நடக்குது. இப்போ கடந்த 2-3 வருஷங்களாவே இந்த தவறு நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆயிரக்கணக்கான பேர் இந்த இந்த தேர்வு எதுக்கு வச்சாங்க? நல்ல மாணவர்கள், தகுதியான மாணவர்கள் உள்ள வரணும். அதுக்கான இதுவே பர்பஸே சால்வ் ஆகல. ஆயிரக்கணக்கான பேர் சும்மா இந்த மாதிரியான தவறான முறையில் உள்ள வந்துட்டு இருக்காங்க. போன வருஷம் வந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் வேற வழியே இல்லாம கடைசி நேரத்துல அப்ரூவ் பண்ணி இதை இனிமேல் தடுக்க முடியாத அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் விட்டாங்க. திரும்ப அடுத்ததாவது திருத்துவாங்கன்னு பார்த்தா இன்னும் அதை விட கொடுமை. இப்ப 2வது தடவை எழுதுறாங்க. இப்ப போன வாரம் ஒரு மாணவர் தற்கொலை செய்து கொண்டார். இதுக்கு யாரு பொறுப்பாரு? இதுக்கு மோடி தான் பொறுப்பானோம். இந்த தவறுக்கு கண்டிப்பா மோடி தான் பொறுப்பா இருக்கணும்.